சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என ஆளுநர் வெளியேறிய நிலையில் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது, அப்படி ஆளுநர்களுடைய மைக் அமைக்கப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்க சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் RN ரவிக்கு காவல்துறை அணிவகுப்பும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புத்தகம் பரிசாக கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவைக்குள் வந்த ஆளுநர் RN ரவி தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதம் பாடப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசின் உரையை வாசிக்காமல் வெளியேறினார். சட்டப்பேரவைக்குள் கருத்து சொல்ல ஆளுநருக்கு உரிமை இல்லை என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். Our Constitution 176(1) clearly give right to address the governor address only, sir. இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. இதைத் தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை படிக்காமல் ஆளுநர் சென்றதை பேரவை ஏற்கவில்லை என்றும் உரையை ஆளுநர் படித்ததாகவே கருதப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் ஆளுநர் உரையின் தமிழாக்கம் மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறலாம் என்ற தீர்மானத்தையும் முதலமைச்சர் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து, சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது, தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பன போன்ற 13 குற்றச்சாட்டுக்களை கூறி ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற காரணம் என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்தது. அதே நேரம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவறான செய்தியை வாசிக்க மாட்டேன் என்றே ஆளுநர் தெரிவித்ததாகவும் அதை ஏற்க அரசு மறுப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அதை செஞ்சதும் கிடையாது, வேண்டாம். தனது உரையின் போது மைக் அணைக்கப்பட்டதாக ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, பாஜகவின் பிரதிநிதி போல் ஆளுநர் செயல்படுவதாக கூறினார். அப்படி ஆளுநருடைய மைக் அமைக்கப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. முதல் நாள் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் தோழமை கட்சிகளில் உள்ள சிலரது சூழ்ச்சிக்கு யாரும் பலியாகிவிடக் கூடாது என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் களப்பணியில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தேர்தல் கூட்டணி, வேட்பாளர்கள் தேர்வு, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றை தான் பார்த்துக் கொள்வதாகவும் வெற்றி மட்டுமே இலக்கு என்பதை நோக்கமாக கொண்டு நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் தோழமை கட்சிகளில் நம்மை பிடிக்காத ஒரு சிலர் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கலாம் என்றும்
அத்தகைய சூழ்ச்சிக்கு யாரும் பலியாகிவிடக் கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். களத்தில் மக்கள் குறைகளை கேட்கக்கூடிய அமைச்சர்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள் அதற்கு பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டுமென்றும், தப்பி தவறி கூட முகத்தில் கோபமோ ஆணவமோ அதிருப்தியோ வெளிப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மாதத்திற்கு அமைச்சர்கள் முதல் நிர்வாகிகள் வரை ஓய்வை மறந்து கண் அயராமல் களத்தில் சுழல வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1 முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதுமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை மேற்கொள்வது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி 10 லட்சம் பேர் வரை பங்கேற்கக்கூடிய வகையில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு நடத்துவது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாஜகவின் புதிய தேசிய தலைவராக பிரதமர் மோடி முன்னிலையில் நிதின் நபீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். நிதின் நபீனே தலைவர் எனவும் அவருக்கு தான் ஒரு சாதாரண தொண்டன் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பாஜகவின் தேசிய தலைவராக 2020ஆம் ஆண்டு முதல் இருந்த ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 2023ஆம் ஆண்டே முடிவடைந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இவர்தான் இனி அடுத்த தேசிய தலைவராக இருப்பார் என்பது கிட்டத்தட்ட உறுதியானது. அதன் தொடர்ச்சியாக பாஜகவின் புதிய தேசிய தலைவருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் நிதின் நபீன் தவிர அந்த பதவிக்கு வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதனையடுத்து நிதின் நபீன் பாஜகவின் தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் பாஜகவின் 12வது தேசிய தலைவராக நிதின் நபீன் பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிதின் நவீன் ஜி ஆगे बढ़ो, நிதின் நவீன் ஜி ஆगे बढ़ो. விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் நிதின் நபீன் தான் தன்னுடைய பாஸ் என்று குறிப்பிட்டார். माननीय नितिन नवीन जी, मैं कार्यकर्ता हूं, वे मेरे बॉस हैं. நிதின் நபீனின் இளமை துடிப்பும் அரசியல் அனுபவமும் கட்சிக்கு புதிய உத்வேகத்தை தரும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். விழாவில் பேசிய நிதின் நபீன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மலையில் நடைபெறக்கூடிய புனிதமான கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்க்கட்சிகள் தடுக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். ராமர் பாலம் இருப்பதை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியலில் இடமில்லை என்று உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். साथियों, हाल में हमने देखा किस प्रकार से तमिलनाडु के एक पहाड़ी के पवित्र कार्तिकेय दीपम को रोकने का प्रयास विपक्षी दलों के द्वारा किया गया. यह नहीं है. राम सेतु के अस्तित्व को नकारने वाले कार्तिकेय दीपम का विरोध करने वाली ताकतों को भारत की राजनीति में अब कोई स्थान नहीं मिल सकता. ऐसा हमें प्रयास करना है. இந்நிலையில் நிதின் நபீன் தன்னுடைய குடும்பத்தினருடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிதின் நபீனுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பீகாரை சேர்ந்த 45 வயதேயான நிதின் நபீன் பாஜகவின் தேசிய தலைவர் பொறுப்புக்கு குறைந்த வயதில் தேர்வான நபர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். 5வது முறையாக பீகார் எம்எல்ஏவாக நிதின் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தந்தையும் பீகாரில் ஏற்கனவே பாஜக எம்எல்ஏவாக இருந்தவர். நிதினை பொறுத்தவரை பங்கிப்பூர் சட்டசபை தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் பாஜகவின் மிக முக்கிய பொறுப்புக்கு நிதின் நபீன் தேர்வாகி இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் காலை மாலை என்று மொத்தம் 3600 ரூபாய் விலை உயர்ந்து 1 சவரன் 1,11,200 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கிடையான வர்த்தக போர் காரணமாக பலர் தங்கத்தின் மீது முதலீட்டை அதிகரித்து வருகின்றனர். இதனால் தங்கத்தின் விலை நாள்தோறும் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலை 1 சவரன் 1280 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 2290 ரூபாய் அதிகரித்து 1,11,200 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. கடந்த 1ஆம் தேதி தங்கத்தின் விலை 99,520 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் காலையில் 160 ரூபாயும் மாலையில் 280 ரூபாயும் அதிகரித்தன. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் விண்ணை தொடுகிறது. காலையில் கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 10 ரூபாய் அதிகரித்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. தங்கம், வெள்ளி விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்திய பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சியடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 1065 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 353 புள்ளிகளும் வீழ்ச்சியடைந்தன.
திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பரிந்துரைத்துள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பல்வேறு மாற்றங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளது. அதில் திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது தனிநபர் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை வருமானத்திற்கு கணக்கு காட்ட தேவையில்லை என்ற நிலையில் தம்பதிகளாக தாக்கல் செய்தால் ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்ட தேவையில்லை என்று அறிவிக்கலாம் என்று ICAI பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது எளிதாவதுடன் மக்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றும் வரி ஏய்ப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இந்த நடைமுறை செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொண்டதா என்பது பிப்ரவரி 1ஆம் தேதி தெரிந்துவிடும். 4 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரை இன்று சந்தித்து பேசுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 நாள் பயணமாக தனி விமானம் மூலம் பியூஷ் கோயல் நேற்றிரவு சென்னை வந்தார். அவருடன் டெல்லியிலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் வந்தனர். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை இன்று சந்தித்து பேசலாம் என்று கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விமான நிலையத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவே பியூஷ் கோயல் வந்துள்ளதாக தெரிவித்தார். எல்லாமே பாரத பிரதமர் வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை நாளையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். அதன் பிறகுதான் உங்களுக்கு 23ஆம் தேதி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். மதுராந்தகத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியை பியூஷ் கோயல் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைகிறார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த வைத்திலிங்கம் அதிமுக பிளவுபட்ட போது சசிகலாவுடன் பயணித்தார். பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு அவருக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து செயல்பட்டார். OPS, CPS ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அவர்களை ஒன்றிணைத்தார். அதற்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நின்றார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வந்தவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சியை தீவிரமாக மேற்கொண்டார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்க பலமாக இருந்த வைத்திலிங்கமும் தற்போது திமுகவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று இணைகிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் MLA குன்னம் ராமச்சந்திரன் ஆகியோரும் திமுகவில் இணைகிறார்கள். இது OPSக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக மாவட்ட செயலாளர்களுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ளன. எனினும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை கூட்டணியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருந்தார். ஆனால் கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. எனினும் அமித்ஷாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசியது தொடர்பான கேள்விக்கு மதுரையில் பதிலளித்த செல்லூர் ராஜு, டிடிவி தினகரனுடன் பாஜக கூட்டணி குறித்து பேசுவதில் தவறில்லை என்றார். எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவும் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி பற்றி உரியவர்கள் அறிவிப்பார்கள் என டிடிவி தினகரன் கூறியிருந்தார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிதின் நபீனுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது கவனம் பெற்றுள்ள நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 80 மாவட்ட செயலாளர்களுடன் இன்று காலை 10 மணிக்கு அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் சத்துணவு ஊழியர்கள் இடம்பெறவில்லை. இந்நிலையில் காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
சத்துணவு ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். ஓய்வு 2000 ஓய்வூதியமாக சிறப்பு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 66 ரூபா 66 பைசா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட திருப்தியாக சாப்பிட முடியாது. அங்கே உயிர் வாழ்வதற்கு தேவையான ஓய்வூதியம் 7850 ரூபாய் என்பது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். இதேபோன்று கிருஷ்ணகிரி, சேலம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையிலும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் சத்துணவு ஊழியர்களை கைது செய்ய முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாநில செயலாளர் பாண்டியை உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து ஊழியர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க மோசடி தொடர்பாக சென்னை அம்பத்தூர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் 14 மணி நேரம் சோதனை நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசிய போது 4.5 கிலோ தங்கம் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் 21 இடங்களில் ஒரே சமயத்தில் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாரின் வீடு, திருவனந்தபுரத்தில் உள்ள தேவசம் வாரிய தலைமையகம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் போட்டி இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. மறுபுறம் சென்னையில் மட்டும் 6 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன் எனும் தங்க முலாம் பூசும் நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது. அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் முகேஷ்குமார் தலைமையில் 3 அதிகாரிகள் மற்றும் 4 துப்பாக்கி ஏந்திய CRPF காவலர்கள் உதவியுடன் நேற்று காலை 7 மணி முதல் நடைபெற்ற விசாரணை 14 மணி நேரம் ஆய்வுக்கு பிறகு நிறைவு பெற்றது. இந்நிறுவனத்தின் உரிமையாளர் பங்கஜ் பண்டாரி சிறையில் உள்ள நிலையில் ஊழியர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். அதேபோல அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. 2019 ஆண்டின் வங்கி முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. வாலாஜாபாத் அருகே சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள சின்னிவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரின் 15 வயது மகன் சபரிவாசன் அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததில் சபரிவாசனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. எனினும் பெற்றோரிடம் கூறினால் அடிப்பார்கள் என்று கருதி இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுவன் கூறாமல் இருந்துள்ளான். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிவாசனின் செயலில் சற்று மாற்றம் இருந்ததால் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ராபிஸ் நோய் தாக்கியிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் சபரிவாசன் நேற்று உயிரிழந்தார். நாடு முழுவதும் தெருநாய்க்கடி பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் ராபிஸ் நோய் தாக்கி சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் குகஜ்ஹர் பகுதியில் சாலை விபத்தால் ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அந்த பகுதியில் கடந்த திங்கட்கிழமையன்று சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் கௌரிநகர் மேஷிங் சாலையில் ஸ்கார்பியோ வாகனத்தில் சென்றனர். அவர்கள் தங்கள் பகுதியிலிருந்து கால்நடைகளை திருடிச் செல்வதாக எண்ணி உள்ளூர் மக்கள் அவர்களை துரத்தியதாக தெரிகிறது. இதில் அந்த வழியாக சென்ற 2 பழங்குடியினர் மீது அவர்களது வாகனம் மோதியது. அங்கு வந்த உள்ளூர் மக்கள் ஸ்கார்பியோவில் இருந்தவர்களை தாக்கி வாகனத்திற்கு தீ வைத்தனர். இதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார், மற்றவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் இளைஞர் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அங்கு நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் டயர்களை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வதந்திகள் பரவுவதை தடுக்க இணைய சேவை நிறுத்தப்பட்டது. மேலும் அதிரடிப்படையினர் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை போன்று கேரள சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரை விவாத பொருளானது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இதேபோல அண்டை மாநிலமான கேரளாவிலும் சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதையொட்டி ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் உரையாற்றினார்.
ஆளுநர் தன்னுடைய உரையை நிறைவு செய்தவுடன் தம்முடைய இருக்கையிலிருந்து எழுந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆளுநர் உரையில் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்த முழு உரையை வாசிக்கவில்லை என்று குறிப்பிட்ட சில விஷயங்களை வாசிக்காமல் கடந்து சென்றிருக்கிறார் என்றும் கூறினார். குறிப்பாக மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்த உரையில் குறிப்பிடப்பட்டிருந்த பாஜக தலைமையிலான மத்திய அரசின் நிதி கொள்கைகளை விமர்சித்து வைக்கப்பட்டிருந்த வாசகங்களை அவர் வாசிக்கவில்லை என்றார். கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையில் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதை பற்றியும் உரையில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் அவர் வாசிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உரையில் திருத்தங்களை செய்ய கேரள அரசு ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் திருத்தம் எதுவும் செய்யாமல் இருந்ததால் ஆளுநர் திருத்தம் செய்து வாசித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா, கனடா நாடுகள் மற்றும் கிரீன்லாந்து தன்னாட்சி பகுதிகளை அமெரிக்காவின் பிராந்தியங்களாக ஒன்றிணைத்து அதிபர் டிரம்ப் வெளியிட்ட வரைபடம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் பார்வை தற்போது கிரீன்லாந்து பக்கம் திரும்பியுள்ளது. ராணுவ இயக்கம், கனிம வளம் உள்ளிட்ட காரணங்களுக்காக எப்படியாவது கிரீன்லாந்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முயற்சியில் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் வெனிசுலா, கிரீன்லாந்து, கனடா நாடுகளை அமெரிக்க பிராந்தியங்களாக ஒன்றிணைத்து AI வரைபடத்தை தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் வெளியிட்டுள்ளார். மேலும் மற்றொரு பதிவில் வெள்ளை மாளிகையில் அமர்ந்தபடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் லெயன் ஆகியோருக்கு கட்டளையிடுவது போன்ற புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் டிரம்ப் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடியை ஏற்றுவது போன்ற படத்தையும் பகிர்ந்துள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்றும் முனைப்பில் தீவிரம் காட்டி வரும் டிரம்ப் அதற்கு இடையூறாக இருக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடும் வரி விதிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான 20 ஓவர் தொடர் இன்று தொடங்கக்கூடிய நிலையில் 3வது வீரராக இஷான் கிஷன் களமிறங்குவார் என்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கூடிய நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதன் ஒருநாள் தொடரில் 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 20 ஓவர் தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு முதல் போட்டி தொடங்க உள்ளது. இந்த தொடருக்கான முதல் 3 போட்டிகளில் இருந்து வயிற்று பிரச்சினை காரணமாக திலக் வர்மா விலகிய நிலையில் 3வது வீரராக இஷான் கிஷன் களமிறங்குவார் என்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் அறிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு இஷான் கிஷன் திரும்பியுள்ளார். மேலும் அணியில் ரிங்கு சிங்கும் இடம்பெற்றுள்ளார். காயம் காரணமாக வாஷிங்டன் சுந்தர் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளார். பந்து வீச்சு பிரிவில் ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே மிச்சல் தலைமையிலான நியூசிலாந்து அணி இந்திய மண்ணில் முதல் முறையாக ஒருநாள் தொடரை வென்ற உற்சாகத்துடன் களம் காண்கிறது. மைக்கேல் பிரேஸ்வெல், ஆடம் மில்னே ஆகியோர் காயமடைந்திருப்பது அந்த அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வீழ்த்தியது. 5 அணிகள் பங்கேற்றுள்ள மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடர் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற 13வது லீக் ஆட்டத்தில் டெல்லி மும்பை அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் நட்சிவர் அதிரடியாக விளையாடி 65 ரன்களை எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் 41 ரன்களை எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார். டெல்லி அணியின் ஸ்ரீ ஷரணி அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 19 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கேப்டன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிகபட்சமாக 51 ரன்களை குவித்தார். இறுதியாக மும்பை அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அபார வெற்றி பெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய போது மைக் அணைக்கப்பட்டதாகவும் அரசு தயாரித்த உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததாகவும் ஆளுநர் மாளிகை குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அமைச்சர் ரகுபதி அதற்கான விளக்கங்களையும் அளித்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது தொடர்பாக ஆளுநர் மாளிகை அளித்த விளக்கத்தில், ஆளுநர் உரையாற்றும் போது மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர் ரகுபதி இந்த குற்றச்சாட்டை மறுத்தார். மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை, அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக உண்மைக்கு மாறான தகவல்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததாகவும் ஆளுநர் அளித்த விளக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அது ஃபார் ஃப்ரம் ட்ரூத் என்கின்றார். அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம 6வது இடத்துக்கு போய்விட்டோம் 4லிருந்து என்று சொல்கிறார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா, விழித்துக் கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இதற்கும் அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக வந்து இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் குற்றம் சாட்டியதற்கு போதைப்பொருள் பரவலுக்கு மத்திய அரசே காரணம் என்று அமைச்சர் ரகுபதி கூறினார். போதைப்பொருள் நடமாட்ட சொல்றீங்க, போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப் பொருளை வர விடுகிறது? அதை முதலிலே யாரும் கேளுங்கள். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் தொடர்ந்து சரிவை கண்டுள்ளதாக ஆளுநர் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, நாட்டிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடுதான் என்று கூறினார். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பன்மடங்கு உயர்ந்திருக்கின்ற கல்வி வளர்ச்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்த அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டின் எந்த மரபும் மீறப்படவில்லை என்று கூறினார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதுதான் தமிழ்நாட்டின் பழக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சட்டமன்ற நிகழ்ச்சியினுடைய வழக்கம். அந்த மரபுப்படி தான் நாங்கள் நடந்திருக்கிறோம். மரபை மீறவில்லை. மரபை மீறினால்தான் தவறு. நாங்கள் மரபுப்படி நடந்திருக்கின்றோம். தேசிய கீதம் கடைசியில் இசைக்கப்படும். முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். ஆளுநர் முன்பே முடிவெடுத்து திட்டமிட்டு உரையை புறக்கணித்துவிட்டு சென்றதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கோவை தொண்டாமுத்தூரை அடுத்த தென்னமநல்லூர் பகுதியில் கடும் பனிமூட்டம் காரணமாக காலிஃபிளவர் செடிகளில் நோய் தொற்று ஏற்பட்டு அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொடர் பனிமூட்டம் காரணமாக ஈரப்பதம் அதிகரித்து இலைகளில் அழுகல் நோய் தாக்கி காலிஃபிளவர் முற்றிலும் அழிந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த செபஸ்டியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கொடி புனிதம் செய்யப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்ட 50 அடி உயர கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். வரும் 26ஆம் தேதி அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் 4 ரோட்டில் எருதாட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. காளைகள் ஒவ்வொன்றாக கொண்டுவரப்பட்டு புனித நீர் தெளித்து பிறகு காளைகளின் கயிற்றை இளைஞர்கள் இழுத்து சென்று ஓடினர். நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மயிலாடுதுறை அருகே ஒரே அத்தி மரத்தினால் 16 அடி உயரத்தில் மூலவர் அமைந்துள்ள வானமுட்டி பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோழிக்குத்தி கிராமத்தில் உள்ள ஆலயத்தின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு சென்ற குடும்பத்தினர் வீட்டில் 25 சவரன் நகை திருடு போய் உள்ளது. ஹோசூர் கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்த திருவேங்கடம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து இதனை அரங்கேற்றியுள்ளனர். 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 225 கிராம் வெள்ளி பொருட்களை அவர்கள் திருடி சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி
தென்காசியில் உள்ள இஎஸ்ஐ மருந்தாளுநர் குடியிருப்புக்குள் நல்ல பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டிற்குள் பதுங்கியிருந்த சுமார் 5 அடி நீள நல்ல பாம்பை மீட்டனர். பிடிபட்ட பாம்பு பாதுகாப்பாக காட்டு பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது. ஹோசூரில் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு சென்ற குடும்பத்தினர் வீட்டில் 25 சவரன் நகை திருடு போய் உள்ளது. ஹோசூர் கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்த திருவேங்கடம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து இதனை அரங்கேற்றியுள்ளனர். 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 225 கிராம் வெள்ளி பொருட்களை அவர்கள் திருடி சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலப்பு திருமணம் செய்ததால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக திருவள்ளூர் ஆட்சியரிடம் நீதி கேட்டு மனு அளிக்கப்பட்டுள்ளது. பெரிய ஓப்புலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பானுமதி பிரேம்குமார் என்பவரை கடந்த 2022ஆம் ஆண்டு மணம் புரிந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எதிர்ப்பு தெரிவித்த ஊர் பெரியவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 17ஆம் தேதி பிரேம்குமார் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதாகவும் வீட்டினை சேதப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையில் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆட்சியரிடம் பானுமதி மனு அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே பழைய பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்தில் நிற்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தினசரி அனைத்து தரப்பினரும் நடந்து சென்று அவதி அடைவதாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆற்காடு ஆரணி சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே நாட்டு வெடி தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்தார். விலங்குகளை வேட்டையாட பெருமாள் கோவில்பட்டியில் கணேசன் என்பவரின் வீட்டில் வைத்து நாட்டு வெடிகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வெடிகள் வெடித்ததால் கணேசனின் கை விரல்கள் துண்டானதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வீட்டின் ஓடுகளும் சேதமான நிலையில் காவல்துறையினர் ஆய்வு செய்து மூலப்பொருட்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாறுதலுக்கு 365 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதற்கு ஆதாரங்கள் இருந்தும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடாதது ஏன் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசு பணி வழங்க 888 கோடி ரூபாய், ஒப்பந்தங்கள் வழங்க 1020 கோடி ரூபாய் லஞ்சங்கள் பெற்ற வரிசையில் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய விவகாரமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உறுதியான ஆதாரங்கள் இருந்தும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணியை மிரட்டிய போலி நிருபர் கைது செய்யப்பட்டார். பர்வேஸ் மாலிக் என்பவர் மாத இதழ் பத்திரிகையில் ஊராட்சி மன்ற தலைவரின் செயல்பாடுகள் குறித்து பெருமைப்படுத்தி கட்டுரை எழுத 25,000 ரூபாய் கேட்டுள்ளார். பணம் கொடுக்க மறுக்கவே தொடர் தொந்தரவு செய்து வந்த பர்வேஸ் மாலிக் ஒரு கட்டத்தில் ராணியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் பர்வேஸ் மாலிக் நிருபர் என்ற போர்வையில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் 10 நாட்களில் 1481 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி முதல் நெல்மணிகளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 298 கொள்முதல் நிலையங்களில் இதுவரை 1481 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர், கொள்முதல் நிலைய ஊழியர்கள் கைவிட்டு பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். நாகர்கோயில் ரயில் நிலையத்தில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ரயில்கள் தற்காலிகமாக கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் விரைவு ரயில் கன்னியாகுமரி வரை செல்லும் என்றும், மறுமார்க்கமாக நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரும் விரைவு ரயில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் செல்லும் விரைவு ரயில் கன்னியாகுமரி வரை செல்லும். மறுமார்க்கமாக நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் விரைவு ரயில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்பு கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 2 பேட்சுகளை சேர்ந்த MD, MS, PhD படிப்புகளை நிறைவு செய்த 941 பேருக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், ஜிப்மர் நிறுவன தலைவர் சித்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடற்கரையில் மணல் திட்டால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரபாண்டியப்பட்டணம் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. இதனால் கடற்கரையில் அதிக அளவில் மணல் திட்டுகள் ஏற்பட்டு மீன்பிடி படகுகள் கடலுக்குள் இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து கடந்த 16 நாட்களாக மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையும் 1000 மீனவர்கள் வீரபாண்டியப்பட்டணத்தில் போராட்டம் நடத்தினர். பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டக்கூடிய நிதின் நவீனுக்கு பாடல் மூலமாக பீகார் எம்எல்ஏவும் நாட்டுப்புற பாடகருமான மைத்லி தாகூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபுவாவில் திடீரென்று உடைந்த ராட்டினத்தால் பள்ளி குழந்தைகள் 14 பேர் காயமடைந்தனர். பொருட்காட்சி ஒன்றில் குழந்தைகளோடு பெரியவர்களும் ராட்டினத்தில் சுற்றிக் கொண்டிருந்த போது திடீரென்று மைய அச்சு முறிந்து ராட்டினம் கீழே சரிந்தது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட விபரீதத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பிறந்தநாள் கொண்டாடிய பெண் மீது வேடிக்கையாக நண்பர்கள் தூள் சர்க்கரையை கொட்டிய போது அது நெருப்பில் பட்டு பெண்ணின் உடல் முழுவதுமாக தீ பரவியது. ஜப்பான் தூதருக்கு அவருடைய நண்பர் கையால் பிரியாணி சாப்பிட கற்றுக் கொடுக்கக்கூடிய வீடியோ காண்போரை கவர்ந்துள்ளது. இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் கெய்ச்சோ ஓனோ பிரியாணியை எப்படி கையால் சாப்பிட வேண்டும் என்று தன்னுடைய நண்பர் கற்றுக் கொடுத்ததாகவும் பிரியாணியை கையால் சாப்பிடுவது ருசியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜப்பானிய வீராங்கனை நவோமி ஒசாகா மிகவும் வித்தியாசமாக ஆடுகளத்திற்கு வந்தது பார்வையாளர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கையில் குடை, தலையில் தொப்பி என ஒய்யார நடை நடந்து டென்னிஸ் மைதானம் வந்த ஒசாகா துள்ளி குதித்து களத்தில் இறங்கினார். Well, welcome back. Just when we thought we'd seen it all on Rod Laver Arena, the two-time champion Naomi Osaka walks in ahead of making a statement with her tennis racket, but making one in the fashion world. Naomi does things. கேரளாவில் ஓடும் பேருந்தில் தன்னை பாலியல் நோக்கத்துடன் சீண்டியதாக பெண் வெளியிட்ட வீடியோவால் இளைஞர் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். கேரளாவையே உலுக்கிய இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பெண் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தீபக். இவர் தனியார் ஆடை நிறுவனம் ஒன்றில் மார்க்கெட்டிங் பிரிவில் பணியாற்றி வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று வேலை காரணமாக பையனூரிலிருந்து மட்டனூர் என்ற இடத்திற்கு தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார். அப்போது தீபக்குடன் அதே பேருந்தில் பயணம் செய்த ஷிம்ஜிதா என்ற பெண் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் தீபக் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக ஷிம்ஜிதா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அவரின் தொடுதல் தற்செயலாக நடக்கவில்லை என்றும் இது பாலியல் வரம்பு மீறல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த காணொளி ஒரே நாளில் பல லட்சம் பார்வைகளை கடந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தீபக் தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். வீடியோ வெளியிட்ட இளம்பெண்ணுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்தன. ஆர்வ கோளாறால் சமூக ஊடகங்களில் தீபக்கை பற்றி பரப்பிய கருத்தால் தான் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்தில் தீபக்கின் தாயார் கன்யகா அளித்த புகாரின் அடிப்படையில் ஷிம்ஜிதா மீது தற்கொலைக்கு தூண்டிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்ட கேரள மாநில மனித உரிமைகள் ஆணையம் வடக்கு மண்டல காவல்துறை துணைத் தலைவர் 1 வாரத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது.
புகாருக்கு ஆளான ஷிம்ஜித்தா கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள வடகராவை சேர்ந்தவர். திருமணமான இவர் கணவரின் குடும்பத்தின் ஆதரவுடன் வணிகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் ஷிம்ஜித்தாவின் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்தது என்றே சொல்லலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் அரிக்கோடு கிராம பஞ்சாயத்தின் வெள்ளேரி வார்டில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அவர் 538 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். முதல் 3 ஆண்டுகள் அவர் பஞ்சாயத்து உறுப்பினராக தீவிரமாக இருந்தார். பிறகு அவர் டூரிஸ்ட் விசாவில் துபாய்க்கு சென்று பணியாற்றியதாக கூறப்படுகிறது. அதற்கு பலரும் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளனர். கடந்த 6 மாதங்களாக ஷிம்ஜித்தா தன்னுடைய சொந்த ஊரான வடகராவில் வசித்து வருகிறார். தீபக் விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிகாம் படித்துவிட்டு மார்க்கெட்டிங் பணியில் இருந்த தீபக்கிற்கு வேறு யாரும் உடன் பிறந்தவர்கள் கிடையாது. திருமணமாகி ஓராண்டிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக தீபக்கும் அவருடைய மனைவியும் பிரிந்துவிட்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் இருவருக்கும் விவாகரத்து கிடைத்ததாக அவருடைய நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஓராண்டுக்கு முன்பு இதே பேருந்தில் பயணம் செய்த போது தீபக்கை சந்தித்த பெண் ஒருவர் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். மாதவிடாய் வலியை கட்டுப்படுத்த சிரமப்பட்ட தனக்கு தன் பையில் இருந்த மருந்துகளை கொடுத்ததாக கூறியுள்ளார். அந்த பேருந்து பயணம் முழுவதும் தன்னுடன் பேசி தன்னை சௌகரியமாக உணர வைத்த தீபக்கின் முகம் தொலைக்காட்சியில் வந்தபோது அடையாளம் கண்டு கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று சம்பவம் நடைபெற்ற நாளில் பயணிகளிடமிருந்து சிரமம் குறித்த எந்த புகாரும் வரவில்லை என்று தனியார் பேருந்து ஊழியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளில் பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் இருவருக்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு விதமான கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு வெள்ளித்தேர் பவனி நடைபெற்றது. உற்சவர் மூர்த்தி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாலையோரத்தில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் அச்சமடைந்துள்ள மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்ன ஆலத்தூர் மற்றும் கணபதி விலாகம் என்கிற கிராமங்களுக்கு இடையில் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதாக புகார் எழுந்துள்ளது. பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் புகார் கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற பெண் ஒருவர் மின்கம்பி அருந்து விழுந்ததில் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மின்கம்பிகளை உடனே சீர் செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே மாடு மேய்த்தபோது ஏற்பட்ட தகராறில் 12ஆம் வகுப்பு மாணவரை அடித்து கொலை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மழையம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதான விக்னேஷ் திங்கட்கிழமை மாலை மாடு மேய்க்கச் சென்றபோது பூபதி என்பவருடன் வாய் தகராறு ஏற்பட்டது. இது இரு குடும்பத்தினரிடையே கைகலப்பாக மாறிய நிலையில் விக்னேஷ், அவரது தந்தை வீரப்பன், தாய் மலர் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் விக்னேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பூபதி, அவரது தந்தை சுப்பிரமணி, சகோதரர் அஜித் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதிகளில் தேசிய புலிகள் கணக்கெடுப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் தொடங்கியுள்ளன. 6 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பு பணிகளில் ஏராளமான வனத்துறையினர் பங்கேற்றுள்ளனர். மொத்தம் 27 குழுவினர் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடலூர் வனப்பகுதிகளில் சமீப காலமாக புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் நிலையில் கணக்கெடுப்பின் முடிவில் புலிகளின் எண்ணிக்கை துல்லியமாக கணக்கிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களின் கைரேகை பதிவாகாததால் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. காலையில் கடைக்கு சென்றவர்களுக்கு மாலையிலேயே பொருட்கள் கிடைத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. பல மணி நேரம் தாமதமானதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். கவரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கேசவன் வழக்கம் போல தனது கைக்கடிகாரம் பழுது நீக்கும் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார். செக்போஸ்ட் அருகே பின்னால் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் கேசவன் சாலையில் நிலை தடுமாறி விழுந்து சுயநினைவை இழந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய அலெக்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டார். திருவாரூரில் சாலையோரத்தில் கிடந்த தங்க நகை பையை உரியவரிடம் ஒப்படைத்த நபருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். தியாகராஜன் என்ற நபர் பைக்கில் சென்றபோது நகை பையை தொலைத்த நிலையில் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்த ராஜ் முகமது மற்றும் அவரது மனைவி சாலையோரத்தில் கிடந்த நகை பையை கண்டெடுத்தனர். பின்னர் உடனடியாக ராஜ் முகமது திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்று அதனை கொடுத்த நிலையில் உரியவரிடம் நகை ஒப்படைக்கப்பட்டது. காரைக்குடி அருகே பொங்கல் பண்டிகைக்காக வெளிநாட்டிலிருந்து விடுமுறையில் வந்த இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கருங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப் நேற்று தனது பிறந்த நாளை 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் மனைவியுடன் கொண்டாடிய நிலையில் மாலையில் கண்டிப்பட்டி கிராமத்தில் நடந்த விழாவிற்கு சென்றிருந்தார். பின்னர் இரவில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்ட போது டிப்பர் லாரி மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த வேலூரை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. சேம்பாக்கத்தை சேர்ந்த ஆசிரியை சிந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சால்வை சக்கரத்தில் சிக்கியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்த சிந்து சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. விருதுநகரில் சாலையை கடந்த இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரண்டு நாட்களுக்கு முன்பு காஜா மைதீன் பெனாசிர் ஃபாத்திமா தம்பதி இருசக்கர வாகனத்தில் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உணவகத்திற்கு சென்றனர். அப்போது சாலையை கடந்த இவர்கள் மீது தனியார் பேருந்து மோதி பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக ஆளுநர் உரை என்ற பெயரில் திமுக அரசு அப்பட்டமான பொய் சொல்லி இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே பல கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருப்பதை போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயன்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொய்களை மட்டுமே முதலீடாக வைத்து ஏமாற்றிய திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். நாமக்கலில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கியுள்ள மாணவிகள் 5 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மகளிர் விடுதியில் 61 மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இதில் 6 பேருக்கு வாந்தி, தலைவலி ஏற்பட்டதால் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மாணவிகள் திங்கட்கிழமை இரவு சிக்கன், மறுநாள் காலை கிச்சடியும் சாப்பிட்டதாக கூறப்படும் நிலையில் உடல்நல பாதிப்புக்கான காரணம் என்ன என்று விசாரிக்கப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1020 கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தாளமுத்து நகர் விவேகானந்தர் காலனி கடற்கரையில் கியூ பிரிவு காவல்துறையினர் ரோந்து சென்றபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இருவரிடம் விசாரித்தனர். அப்போது சம்சுதீன், சுடலைமணி ஆகிய அவர்கள் இலங்கைக்கு கடத்த பீடி இலைகளை கொண்டு வந்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் பீடி இலைகள், இருசக்கர வாகனம், ஃபைபர் படகு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடு முட்டி பலத்த காயமடைந்த 65 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 17ஆம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியின் போது காளைகள் சேகரிக்கும் பகுதியில் வெளியே வந்த காளைகளில் ஒன்று கேட்டுக்கடை பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த மக்களை முட்டியது. இதில் 65 வயதான சேகர் உட்பட 2 பலத்த காயமடைந்தனர். அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சேகர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அதிகாரத்தை தன் கையிலேயே வைத்துக் கொண்டு மக்கள் பசியால் இறக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாத்மா பெயரை 100 நாள் வேலையிலிருந்து எடுப்பது வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, ஏழைகளுக்கான ஆதாரத்தையே மோடி இல்லாமல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே போக்குவரத்தை சீர் செய்யும் போது குறுக்கே வந்த இருசக்கர வாகன ஓட்டியை காவல் கண்காணிப்பாளர் எட்டி உதைக்க முயன்ற காணொலி இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. சீராக ஒருவர் பின் ஒருவராக இருசக்கர வாகனத்தில் பலரும் வந்து கொண்டிருக்க திடீர் என்று குறுக்கே செல்ல முயன்ற நபரை காவல் கண்காணிப்பாளர் காலால் உதைக்க முயற்சித்துள்ளார்.